முகங்கள், புதிய ஸ்வரங்கள், புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள், புதிய ஸ்வரங்கள், புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஓ அல்ல ஓ நெடில். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு. இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. அருமை அருமை, நல்ல கணீர் என்ற குரல். சபையோரும் பாராட்டு தெரிவித்தார்கள். கேளீரோ, கே அல்ல கே நெடில். கீழடி கண்மணி நாயகன் சங்கதே, நீரை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி. நாள் முழுதும் காவல் நான் எழுதும் ஊர் கதையை உனக்கென நான் கூற. கீழடி கண்மணி நாயகன் சங்கதே. வசந்தகுமார் கணீர் குரலில் பாடினால் இவர் ரகசியமாக பாடுகின்றார். எதிரும் புதிரமாக இருக்கிறது. சங்கதி என்று முடித்திருக்கின்றார். தீ அல்லது தீ. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. இதுவரை இல்லாத எழுத்தில் மணி ஒலித்து விட்டது. ஸ்ரீ என்ற எழுத்தில், வட எழுத்தா இருந்தாலும் அந்த எழுத்திலே பாடல்கள் இருக்கின்றன தமிழில். ஸ்ரீ. இல்லை, ஸ்ரீதேவி என் வாழ்வை வரம் செய்யவா. எனவே அபர்ணா விடைபெற்று சென்றார். அபர்ணா என்ற இடத்திலே அடுத்து நாம் அழைப்பது இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் போட்டியாளர் இவர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வி நகர் இலக்கம் 1/17 சேர்ந்த KS மகாலிங்கம். எங்கே வாருங்கள் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம், வாருங்கள். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு பாகவதரே வந்தது போல். வாருங்கள் வாருங்கள் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். வாருங்கள். எங்கள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வயதல்ல இல்லாமல் எல்லா பருவத்தினரையும் கவர்ந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, போட்டியாளர்களும் கூட எல்லா வயதிலிருந்தும் எல்லா சமூகங்களிலிருந்தும் பல மொழியை சார்ந்தவர்களும் வருகின்றார்கள்.
மகாலிங்கம், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த KS மகாலிங்கம். சரி. நான் நெசவு தொழில், கைத்தறி நெசவு நெய்ச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. நெசவு தொழில். சரி. 9 வருஷத்துல இருந்த சின்ன பையன்ல இருந்து நான் நாடகத்தில் பாடி பழக்கம். அதில் இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சு. சரி. அதனால் தெரிஞ்ச வரைக்கும் பாடலான்னு இருக்கிறேங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ரசிகன் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து உங்கள் முன் பாட வேண்டும் என்று என் உயிரிலும் ஒரு பெரிய ஆசை. உங்களை முன் பாட வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறாவிட்டாலும் சரி, உங்கள் முன் பாடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. என் முன் இல்லை, இப்போது இவ்வளவு பேர் காத்திருக்கின்றார். ஆள் முன்னால் அவர்கள் பாராட்டும் வகையில் நான் மட்டும் பாராட்டினால் போதாது. எங்கள் இலங்கை வானொலி மூலம் தமிழகத்தில் நமக்கு கோடான கோடி ரசிகர்கள், அவர்களில் ஒருவர் நீங்கள். அந்த வானொலியை தந்த வரம்தான் இன்று நான் உங்கள் முன்னிலையில் இங்கே நிற்பது, இல்லையா? சரி. நெசவு என்றால் அதற்கும் ஒரு தாளம் அவசியம். நெசவு தறி அடிக்கும் போது தாளம் தப்பினால் இலைகள் போய்விடும். அவை நிச்சயமாக தாளம் தவறாமல் பாடுவீர்கள். சுதி எப்படி வைக்கிறது கேட்டு பார்ப்போம். இங்கே எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே. எழில் மேவும் கண்கள் என் மேல் வலை வீசுதே. இனிதாகவே இன்ப கதை பேசுதே. இனிதாகவே இன்ப கதை பேசுதே. நிலவோடு வான்முகில் விளையாடுதே. அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துடைத்து நிலவோடு வான்முகில் விளையாடுதே. மகிழ்வோடு வரும் காதல் வண்டின் மனம் நோக மலரு உன் இதழ் மூடுமா. மகிழ்வோடு வரும் காதல் வண்டின் மனம் நோக மலரு உன் இதழ் மூடுமா. என்னாலும் பெரியாத நிலை காணும். என்னாலும் தெரியாத நிலை காணுவோம். நிலவோடு வான்முகில் விளையாடுதே. அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே. நிலவோடு வான்முகில் விளையாடுதே. இனிமை இனிமை இனிமை. ஓல்ட் இஸ் கோல்ட் என்பதை நிரூபித்தார்கள் இல்லையா? என்ன படம் நீங்களே சொல்லுங்கள். படம் ராஜராஜன். நீங்களே பார்த்திருப்பீர்கள். சீர்காழி சார் பாடினது. சீர்காழி கோவிந்தராஜன் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து பாடியவர் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். கோமலாமா.
ஏபி கோமலா அவர்கள் கர்நாடக இசை உலகிலும் புகழ்பெற்றவர், இசையமைத்தவர் இசை திலகம் கேவி மகாதேவன். பாடலை இயற்றியவர் கு சா கிருஷ்ணமூர்த்தி. விளை ஆடுதே வி இந்த எழுத்திலே மணி ஒலித்ததாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் வி அல்லது வி. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, அலைவாயும் கடலோரோ இளமான்கள் போலே, அலைவாயும் கடலோரோ இளமான்கள் போலே, விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். இந்த இடத்திலே மணி ஒலித்தது. இசை பாடி இ இ அல்லது இ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம். இவ்வளவு புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலை ஏற்றவருக்கு விருதே கிடைத்தது. அந்த பாடல் மட்டுமல்ல, எல்லா பாடல்களுக்கும் ஒரு பாடலையாவது பாட வேண்டும் என்று நீண்ட நாள் காத்திருந்து வந்து பாடிய நிறைவோடு போகின்றீர்கள். நன்றி திருமகாலிங்கம் அவர்களே, நன்றி. காத்திருங்கள். வசந்தகுமார் அவர்களே, நீங்களும் காத்திருங்கள். என்றும் இந்த நிகழ்ச்சியில் லலிதா நகை மாளிகையின் பாரம்பரியத்தை பேணும் வகையில் அதுவரை நேரில் வந்து தங்க நாணயங்களை பரிசாக வழங்கப் போகின்றார். இதோ நமது அன்புக்குரிய அதிபர் கிரண், வாருங்கள். அவரை அடுத்து இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை அழைக்கப் போகின்றேன். தினந்தோறும் புதிய புதிய திறமைகள் அறிமுகமானாலும் கூட தங்களுடைய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்பவர்கள் மிக மிக சிலரே. ஒரே ஒரு பாடலோடு மறக்கப்பட்டவர்கள் பலர். ஆனால் இவர் தன்னுடைய பேரை நிலை நிறுத்திக் கொண்டு பல மேடைகளில் மட்டுமல்லாமல் பல்வேறு திரைப்படங்களிலும் பாடி வருகின்றார். தமிழ் இசை கல்லூரியில் இவர் இசை விரிவுரையாளராகவும் பணியாற்றுபவர். ஆகவே தமிழ் இசையை முறையோடு பயின்றவர். பன்முறைப்படி என்ற பாரம்பரியத்தை பேணி வருபவர். வளர்ந்து வரும் சிறந்த பாடகர் என்ற விருதையும் சமீபத்தில் வென்றவர். தெனாவட்டு படத்தில் உசிலம்பட்டி என்ற பாடல், நாடோடிகள் படத்தில் கோரிப்பாளையம், விருதகிரி, பாண்டி என்று பல்வேறு படங்களில் மிகச்சிறப்பாக பாடல்களை தந்து உங்கள் அபிமானத்தை பெற்ற, இசையில் MA பட்டம் பெற்ற பாடகர் செந்தில் தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செந்தில் தாஸ் அவர்கள் அநேகமாக எல்லா முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையிலும் இப்போது பாடி வருகின்றார். செந்தில் தாஸ் லலிதா நகை மாளிகை வழங்கும் 2வது பரிசினை வழங்குகின்றார். அது தங்க நாணயம். அபர்ணாவுக்கு அந்த பரிசு. அபர்ணா, வாருங்கள். முதல் பரிசு அதிகமானுக்கு இதோ லலிதா நகை மாளிகையின் அதிபர் கிரண் வழங்குகிறார். நமது சிறப்பு விருந்தினருக்கு பரிசு உண்டு. அது போட்டிக்காக அல்ல, இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிப்பதற்காக லலிதா நகை மாளிகை வழங்கும் தங்க நாணய பரிசு திரு கிரண் அவர்கள் வழங்குகிறார். நன்றி, நன்றி, நன்றி கிரண் அவர்களே, நன்றி. சரி செந்தில் தாஸ், இனி உங்கள் கையில் நாம் ஒலிவாங்கியை தரப்போகின்றோம். உங்களை போன்று முறையாக சங்கீதம் பயின்று அதே வேளையில் திரையுலகில் பாடுவதற்கென்ற நுணுக்கங்களை அறிந்து கொண்டு மேடையில் பாடுவது எப்படி என்றும் தெரிந்து கொண்டு என்று புகழ் பெற்றிருக்கின்றீர்கள். அவர் ஒரு ரசிகர் என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றார். ஓரளவுக்கு பின்னணி பாடகராக எல்லோராலும் அடையாளம் காணப்பட்டாலும் அவரும் ஒரு ரசிகர். அவர் விரும்பிய பாடல், அவர் ரசிக்கும் பாடல் நான் கடவுள் திரைப்பட பாடலை வழங்கப் போகின்றார் செந்தில் தாஸ்.